வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று நடைபெற்ற தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் மோதல் ஏற்பட்டுள்ளது. திமுக மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபையில் போலீஸ் பாதுகாப்புடன் அவைகள் கட்டாயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற வேண்டும், இல்லையென்றால் அவை ஒத்திவைக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார். மேலும் சில எம்எல்ஏக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு இடைக்கால நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. திமுகவின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ள நிதி பட்ஜெட் தாக்கல் என்பது அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு ஒட்டுமொத்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதற்கு காரணம், இரவோடு இரவாக 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு சுமார் 5,000 ரூபாய் வழங்கியுள்ளார். ஒட்டுமொத்தமாக 7,000 கோடி செலவாகியுள்ளது. ஆனால் கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது விவசாயிகள் தங்களது நெற்கதிர்களை பாதுகாப்பதற்கும் குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அதற்கான நெல்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு நெல் குடோன்களை கட்டுவதற்காக கோவை மற்றும் டெல்டா பகுதியில் சுமார் 70 கோடி செலவாகக்கூடிய திட்டத்தை திமுக அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசோ 70 கோடி அளவிற்கு தமிழ்நாட்டின் கஜானாவில் இடமில்லை, நிதியில்லை என்று திமுகவின் தலைவர் அனுமதியுடன் கஜானாவில் பணமில்லை என்பதை தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்திருந்தார். மத்திய அரசு எங்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை, இதனால்தான் சில திட்டங்களை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதையும் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்தார். ஆனால் இரவோடு இரவாக 7,000 கோடி கொடுக்கும் அளவிற்கு பணம் எங்கிருந்து வந்தது? 70 கோடி விவசாயிகளுக்கு நன்மை செய்ய முடியாத திமுக பெண்களது ஓட்டுக்களை பெறுவதற்கு சுமார் 7,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எப்படி? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக பணங்களை அனுப்பி காலை 8 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் 5,000 ரூபாய் வழங்கியது ஏன் என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுள்ளார். இதனால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி சரியா தவறா என்பதை உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.